ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் சந்தோஷ் vlogs. ஆக்சுவலாக இந்த vlogsல என்னென்னா நம்ம கூட நம்ம நண்பர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. சென்ட்ரா உட்காந்து முதலே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஆளு. அது எல்லாமே கேமராவுக்கு முன்னாடி, கேமராவுக்கு அப்புறம்னா வேற மாதிரி போகுது. அதுலேயும் ட்ரிப்பெல்லாம் கூட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருப்பாது ரூமில். இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, பைக்கில் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு சொன்னாங்க. அந்த நண்பன் கடைசி வந்து அந்த பைக்குக்கு இந்த சைலன்சர், அப்புறம் வேறுனா இன்ஜின் கார்டு, இது ரெண்டும் வாங்கி ஃபிட் பண்ணியிருப்போம். அது இந்த வண்டிக்கு வந்து இப்போது ஸ்டிக்கர் ஓட்டணும். கேமரா போயிட்டு விட மாட்டேன். உன் நல்ல வார்த்தையே வராதாடா? மொத்தமா இருக்கும், அப்படியே போட்டு விட. விடு ஜெயராஜ், சொல்லிக்கிற மாதிரிலாம்டா. புரியல, சொல்லிக்கிற மாதிரிலாம் நல்லா இல்லை. ரைஸா ஒரு மாதிரி இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீலும் இல்லாம, ரோட்டு கடை ரைஸும் இல்லாம, நடுவுல ஏதோ ஒரு இதுவா இருக்குது. கப்புள்ஸா இருக்காங்கடா ஜெயராஜ். நீ எப்போ இந்த மாதிரி வந்து உட்கார போற? அதான் நோட்டின்னு போயிடுச்சே தம்பி. டேய், எது இஞ்சி எது சிக்கன் கூட தெரியாத அளவுக்கு இருக்கடா ஒரு மாதிரி. ஐயோ, ஒரு மாதிரி இருக்குடா ரைஸு. டேய், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம எல்லாத்துலையும் ரைஸ் தான் நல்லா இருக்கும், சரியா? ஒருத்த நான் கேட்டேன், செஷ்வான் நல்லா இருக்கும்னு நான் நம்பி சொன்னேன். நான் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டேன். பிரியாணி நல்லா இருக்கு. பிரியாணி ஒன்று இருக்குன்னா முட்டை மட்டும்தான் அளவுக்கு இருக்கும். இதோட கூட ஜேபி கூட அவ்வளோ நல்லா இருக்கு. வீட்டில் சேர்த்து நல்லா இருந்தது. ஆக மொத்தம் நீ வீட்டில் சாப்பிட்றதுல மட்டும் நல்லா தெரியுது. ஜெயராஜ், அந்த பொண்ணு ஒன்று காதுடா. ஏய் வைத்தியம், அந்தாண்ட லாஸ்ட்ல லவ்வரோட இருக்குது, ஆனாலும் ஜெயராஜா பார்க்குது. ஏய் டேய், இஞ்சி தண்டா வருது. சும்மா சொன்னேன்டா, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, சரி சார், எதுவும் பார்க்காம தான் கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா? உண்மைதான் மூடி சாப்பிடுங்களா? சும்மா தான் இது பண்ணும். வீட்டில் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்ட போறியா? அதுக்கப்புறம் தான் ஜெயராஜ் மட்டும் சொல்லிட்டு போகணும். ஏன் சொன்னா நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு நான் சொன்னாங்க. என்ன வேணும்னா கார்லிக் தான். கார்லிக் நான் இன்னொன்று ஏதோ சேர்ந்து கார்லிக் நானே எனக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பாடுறா. எவ்வளோ மாட்டியா? மசாலா குல்ச்சா. மசாலா குல்ச்சான்னு சொன்னேன். நான் மாதிரி இருக்கு. இந்த ஸ்டஃபிங் மசாலா தோசை ஸ்டஃபிங் அதே மாதிரி தான். தோசை மாதிரி ஒரு பீஸ் 90 ரூபா. நல்லா இருந்தா நல்லா இல்லையா? வந்து நார்மலா சாப்பிடுறது இந்த மாதிரி ஆனால் ட்ரை பண்ணி பாடுறான்னு இந்த பன்னாடை பேசி அது ஹைதராபாத் ஹைதராபாத் சிக்கனா ஹைதராபாத் சிக்கன் சொன்னா நார்மலா ஒரு வீட்டில் இருக்கிற இது கூட நல்லா இருந்திருக்கும். பெட்டர் சிக்கன்
தெரியாதனமா ஏதோ நல்லா இருந்தேன் பாசல் என்ன பண்ணிட்டா எடுத்து போய் வச்சிட்டேன். தம்பி உட்காந்து அதை கொடுத்தேன். நான் சாப்பிட்றா நான் என்ன பண்ணீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே நெக்ஸ்டா ஒரு அதெல்லாம் சாப்பிடுறா. அதெல்லாம் வந்து என்னை வந்து மழை இருக்கிட்டான். எதுக்கு இதை வாங்கிட்டு வந்த என்ன கர்மண்டாது ஐயோ மிளகாத்தூள் அள்ளி கொட்டி வச்சுக்கிறாங்க. அதை எடுத்து வாயில வச்சா காலைல எப்படா இருப்பீங்க அப்படின்றான். அப்படின்னா காரமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு இவன் அது ஏதோ ஸ்பெஷலா சொன்னாங்க. அந்த ஒரு பீஸ் தான் வாங்கணும். ஒரு பீஸ் ரேட் எடுக்கணும். அதை வாங்கி போயிட்டு அதை எடுத்து சாப்பிடுறீங்க. ஒரே புளிப்பு எருவ மாட்டு தாண்டி நார்மலான சாப்பிட்டா கூட டேஸ்ட் வருது. அது ஒன்றும் மாட்டா அப்படிலாம் இல்லை. அது என்ன கணக்குன்னா அவன் ஆண்டு கூட அவன் வெளியே போவான். போறப்போ அங்க நல்லா வாங்கி சாப்பிடணுன்றதுக்காக நம்மள வச்சு டெஸ்டிங் பண்ணியிருக்கான். அது நீ தெரியாம வாங்கி போய் குத்துரு. அவன் வந்து இங்க வந்து வேலை செஞ்சான் இந்த கடையில. பார்த்தாமே வேலை செஞ்சானே. சரி இங்க என்ன நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்றது இவனுக்கு தெரியுமேன்றதுனால இவனை ஒரு சஜஷன் கேட்டோம். என்னடா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா ஷெஸ்வான் ரைஸ் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னான். அவன் நேரமா இல்லை இங்க இப்படியா இருக்குமா இல்லை டேஸ்ட் இவனுக்கு இதுதான் முடியுமான்றது தெரியல. செருப்பால அடிப்பேன் நான். அது கொஞ்சம் போட்டிருந்தோட அதோட தொடவே இல்லை. நீயாவது ஒரு வீடியோல போட்டு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் நல்லா தான் சொல்ல முடியும். நல்லா இல்லை என்னத்தை போட நல்லா இல்லை. என்னை பொறுத்த தெரியும் நீங்க எதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க யாரும் முடிவு பண்ணி சாப்பிட்றாங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேட்காதீங்க. Many months later. Shaking it all